milkshakes make you go. Milk Mist milkshakes. Malli, 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 malli. எது நடக்காது? எதுவுமே நடக்காது. உனக்கு எதுக்காக அங்க கூட்டிட்டு வந்தனோ அது நடக்கவே நடக்காதுன்னு எனக்கு தோணுது மல்லி. நமக்குள்ள அக்ரிமெண்ட் போட்டதுக்கு எல்லாமே வேஸ்ட் தான். என்ன பாக்குற? உன்னால வெண்பாவை வெறுக்க வைக்க முடியுமா? வெண்பா கிட்ட கோவமா இருக்கிற மாதிரி உன்னால நடிக்க கூட முடியல. அப்புறம் எப்படி? அதெல்லாம் சான்ஸே இல்ல. நீ எதுக்காக அங்க வந்தியோ அதுக்கு நேர் எதிர்மாறா எல்லாமே நடந்துகிட்டு இருக்கு. ஆமா, ஆப்போசிட் டைரக்ஷன்ல நீ ரொம்ப ஃபாஸ்டா ஓடிட்டு இருக்க மல்லி. இப்படியே போச்சுன்னு வச்சுக்கோயேன், இனி 2 மாசத்துல இல்ல 20 வருஷம் ஆனா கூட உனக்கு கொடுத்த வேலையை உன்னால முடிக்கவே முடியாது. அப்படின்னா நீ வேலையெல்லாம் முடிக்க வேண்டாம், உன்னால முடியாது, நீ நிரந்தரமா இங்கே இருந்துருன்னு சொல்றீங்களா விஜய்? இல்லனா இந்த நிமிஷமே போயிடுன்னு சொல்றீங்களா? சாரி மல்லி, நான் உன்னை குறை சொல்றேன்னு நினைக்காத. இந்த விஷயத்துல நான் தான் தோத்து போயிட்டேன். நீங்க என்ன சொல்ல வரீங்கன்னு புரியலங்க, கொஞ்சம் தெளிவா சொல்லுங்களேன். நான் தான் வெண்பாக்கு எல்லாமாவும் இருக்கேனே. அவளுக்கு ஒரு அம்மா செய்யக்கூடிய வேலையெல்லாம் நானே செஞ்சிடறேன். அப்படி இருக்கிறப்போ அம்மாங்கிற ஒரு கேரக்டர் அவ வாழ்க்கையில எதுக்குன்னு நான் நினைச்சுக்கிட்டு இருந்தேன். ஆனா நான் அப்படியெல்லாம் நினைச்சதுக்கு ஒரே ஒரு காரணம் எனக்கு இப்ப புரியுது. என்னோட மேல்ங்கிற ஈகோ தான். அப்புறம் இன்னொரு காரணம், என்ன கல்யாணம் பண்ணிக்கிட்டு சித்தின்னு ஒருத்தி வந்தான்னா அவ எந்த சூழல்லையும் வெண்பாக்கு ஒரு நல்ல அம்மாவா இருக்கவே முடியாதுன்னு நினைச்சேன். ஆனா அது எல்லாமே உன்னோட முட்டாள்தானாண்டா. நீ நினைக்கிற மாதிரி அது இருக்கணும்னு எந்த அவசியமும் இல்லைன்னு நீ எனக்கு புரிய வச்சுட்ட. என்ன சொல்ல வரீங்க விஜய்? வெண்பாக்கு நிரந்தரமா அம்மா வேணுமா இல்லையா? நான் ஒரு நல்ல அம்மாவா இருக்க முடியும்னு நீங்க நம்புறீங்கல்ல? அப்ப என்ன உங்க மனைவியா ஏத்துப்பீங்களா விஜய்? என்ன நீ வெண்பா மனசுல அம்மாங்கிற உறவை ரொம்ப ஸ்ட்ராங்கான உறவா பதிய வச்சுட்ட. இது இனிமே எந்த சூழ்நிலையிலையும் மாறாது. நீ ஜெயிக்கிற மல்லி, ஆனா நான் தோத்து போறேன். எனக்கு ரொம்ப பயமா இருக்கு. உனக்குன்னு ஒரு வாழ்க்கை இருக்குல்ல, அப்ப நீ வெண்பாவை விட்டு போறப்போ அவ எவ்வளவு ஃபீல் பண்ணுவா? எனக்கான வாழ்க்கை இதுதான்னு நான் முடிவு பண்ணிட்டேன். ஒருவேளை நீங்க என்ன இங்க இருந்து அனுப்பிட்டீங்கன்னா வெண்பா எப்படி ஃபீல் பண்ணுவான்னு நீங்க யோசிக்கிறீங்க. அவளோட அப்பாவா நீங்க யோசிக்கிறீங்க. ஆனா நான் ரொம்ப ஃபீல் பண்ணுவேங்க. எனக்கு அந்த சூழ்நிலையை கற்பனை பண்ணி கூட பார்க்க முடியல. அப்படி நடந்துடக்கூடாது விஜய், அதுதான் என்னோட பிரார்த்தனை. ஒரு நிமிஷம். எங்க போச்சு? காணோம். இங்கதானே இருந்தது. என்ன தேடுறீங்க? தலைவலி தைலம் இங்கதான் இருந்துச்சு. எங்க போச்சுன்னு தெரியலையே. இல்லாத இடத்துல எவ்வளவு நேரம் தேடினாலும் கிடைக்காதுங்க. இங்கதான் இருக்கு. ஓ சரி, கொடு. உட்காருங்க, நான் தேய்ச்சி விடுறேன். இல்ல வேணாம் வேணாம், நானே தேய்ச்சிக்கிறேன். அப்புறம் நாளைக்கு அக்ரிமெண்ட்ல இதெல்லாம் இருக்கான்னு கேட்பேன். அதுக்கு தான். ஏன்? நான் உடம்பு முடியாம இருந்தப்போ நீங்க எனக்கு ஹெல்ப் பண்ணலையா? நர்ஸ் மாதிரி கூடவே இருந்து கவனிச்சிங்கல்ல. இப்ப நான் தைலம் தேய்ச்சி விடுறது மட்டும் பிரச்சனை. நீங்க பேஷண்ட், நான் நர்ஸ். உட்காருங்க. அட உட்காருங்க. கண்ணு மூடிக்கங்க, கண்ணுல பற்ற போகுது. அப்புறம் நான் வேணும்னே போட்டு விட்டேன்னு சொல்லுவீங்க. தேவையா எனக்கு? கண்ணு மூடிக்கங்க. இப்ப எப்படிங்க இருக்கு? அதுக்குள்ளே என் மருந்து வேலை செய்யும். ஆனா யாரோ தலையை பிடிச்ச உடனே வலி குறைஞ்ச மாதிரி தான் இருக்கு. ஆனா இதே மனசுலயும் உடம்புலயும் வலிச்சதுன்னு வச்சுக்கோயேன், ஒரு ஆதரவு கண்டிப்பா தேவைப்படுது. எனக்கு நீ இப்போ ஒரு ஃப்ரெண்டு மாதிரி ஆயிட்ட. உன்கிட்ட ஒண்ணு கேட்கலாமா மல்லி? கேளுங்க. ஏன் மல்லி, இங்க இவ்ளோ பிரச்சனை நடக்குதே, இங்க இருந்து உனக்கு போயிடலான்னு தோணவே இல்லையா? உனக்கு தோணலையான்னு கேட்டா உண்மையே சொல்லணும்னா இப்ப தோணல, இனிமே தோணவும் தோணாதுங்க. என்ன பதிலே காணோம்? இல்ல இல்ல, ஒண்ணும் இல்ல. மல்லி, நீ தப்பா நினைக்கலனா அப்படியே இன்னும் கொஞ்ச நேரம் தேய்ச்சிக்கிட்டே இரு, நல்லா இருக்கு.
மில்கி மிஸ்ட் பன்னீர் டிக்கா, மில்கி மிஸ்ட் பன்னீர் சில்லி, மில்கி மிஸ்ட் பன்னீர் 65. இதுதான், இது மட்டும்தான். Paneer Milky Mist. Only Milky Mist. சாய்ஸே இல்லை. சான்ஸே இல்ல. பன்னீர்னா மில்கி மிஸ்ட், இதுதான். இது மட்டும்தான். Paneer only Milky Mist. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, காமெண்ட் பண்ணுங்க. மறக்காம சரிகமா டிவி ஷோஸ் தமிழுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.